ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்ம இன்னைக்கு மத்தியமால பார்ட் 2 அதில் கத்தியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். பீர்பால் கி சத்துராயி. பீர்பால் கி சத்துராயி அபியாஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரி தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம முதல்ல இந்த சாராம்சம் படிச்சிடலாம். சாராம்சமுமே எக்ஸாமில் கேட்பாங்க. 50 மார்க்ஸ் உண்டு ஒரு சாராம்சத்துக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாராம்சம் படிக்கலாம். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு பின்னாடி புக் பேக் एक्सरसाइजலாம் ஈஸி இருக்கும். बीरबल की चतुराई पाठ का सारांश लिखिए। एक दिन बादशाह और बीरबल टहलते टहलते एक तालाब के पास पहुंचे। बादशाह अपने हाथ पैर दोनों पानी में उतरे तो पानी बहुत ठंडा था। ஒரு நாள் வந்து பாட்ஷானா கிங்கு ராஜாவும் பீர்பாலும் ஸ்லோவா நடந்து டெகல்தே டெகல்தேனா ஸ்ட்ராலிங் சொல்லுவோம், மெதுவா லீஷரா நடந்து போயிருந்தாங்க ஒரு பாண்டு கிட்ட. பாட்ஷா அப்பனே ஹாத் பேர் அவர் வந்து ஹேண்டு லெக் எல்லாம் வாஷ் பண்ணலான்னு நினைச்சு போனாரு. ஆனா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது, டண்டானா கோல்டா இருந்தது. बादशाह ने बीरबल से पूछा कि क्या कोई इस पानी में नहा सकता है। பாட்ஷா வந்து பீர்பாலை பார்த்து கேட்கிறாரு, யாராலையாவது இந்த தண்ணியில குளிக்க முடியுமா? நகானா பாத். बीरबल ने तुरंत कहा कि पैसा मिलने पर रात भर इस पानी में कड़ा भी रख सकता है। பீர்பால் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தண்ணியில நின்றா யாராவது காசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா ராத்திரியெல்லாம் கூட இந்த தண்ணியில நிக்கலாம். बादशाह ने कहा कि यह असंभव है और अगर कोई इसे कर दिखाए तो मैं उसे 5,000 रुपया इनाम में दूंगी. அவர் என்ன சொல்றாரு, இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்பவே இம்பாசிபிள். ஆனா அப்படி யாராவது நின்றாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு 5,000 ருபீஸ் கிஃப்டா கொடுப்பேன். 5,000 रुपये इनाम में அப்படின்னா 5,000 रुपीस கேஷ் அதான் கிஃப்டா தருவேன் அப்படிங்கிறார். दूसरे ही दिन बीरबल ने एक हट्टा कट्टा शरीर वाला लकड़हारे को देखा और उससे सारी बातें समझाई. அடுத்த என்ன பண்ணாருன்னா, பீர்பால் நல்ல வாட்டர் சட்டமா, ஹட்டா கட்டானா ஸ்ட்ராங் பர்சன், ஹட்டா கட்டா ஷரீலானா ஒரு ஸ்ட்ராங் பர்சன். அவர் யாருன்னா லக்கட்ஹாரேனா அவர் உட்கட்டர். அவர் பார்த்து அவருக்கு இந்த எல்லாத்தையுமே இந்த ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. लकड़हारे ने बादशाह की शर्त स्वीकार कर ली. लकड़हार उन्हें அந்த உட்கட்டர் வந்து பாட்ஷாவோட கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டார். शाम को 6 बजे लकड़हारा तालाब में गर्म के पानी के खड़ा हो गया. அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த உட்கட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, பாண்டுக்குள்ள போய் கழுத்து தண்ணி ரொம்பி தண்ணியில போய் நின்றுக்கிட்டார். अकबर ने दूसरे दिन सवेर तक लकड़हारे को पानी में खड़े रहने के लिए कहकर 2 नौकरों को रखवाली के लिए नियुक्त किया. அக்பர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் காத்தால வரைக்கும் அவர் தண்ணியில இருக்கேன்னு இப்ப அக்செப்ட் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அவருக்கு வந்து 2 பேர் துணையா ஒரு 2 சர்வெண்ட்டை நிக்க வச்சுட்டு போனாரு. दूसरे दिन सवेरे देहाती बादशाह के पास आया. அடுத்த நாள் காத்தால வந்து அந்த வில்லேஜர் வந்து, தேகாத்தினா வில்லேஜர், இங்க அதான் கட்டர் வந்து கிங்கு கிட்ட போனாரு. உசே தேக்கர் பாட்ஷா கோ தாஜுப் ஹுவா. அவரை பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சிட்டாரு ராஜா. தேகாத்தின் காக்கி ताला के किनारे 10 फुट के दूरी पर के दीप को देखते हुए पानी के कड़ा रहा. உடனே அந்த உட்கட்டை சொல்றாரு அப்படின்னா, தாலாப்லேருந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு நெருப்பு கட்டை மாதிரி எரிஞ்சுட்டு இருந்திருக்கு. அதை வந்து பார்த்துட்டே நான் வந்து அந்த தண்ணியில நைட் எல்லாம் நின்றுட்டேன் அப்படிங்கிறார். அக்பர் ने कहा कि उस दीपक की गर्मी के कारण देहाती को सर्दी महसूस नहीं हुई. அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த நெருப்பு கிட்ட நின்றதுனால உனக்கு வந்து அந்த தண்ணியோட சில்னஸ் தெரியாம போயிடுது. இஸ் காரன் பாட்ஷா நே இனாம் தேனா இன்கார் கர்தியா. அதனால பாட்ஷா என்ன சொல்லிட்டாரு, உனக்கு வந்து காசு கிடையாது, ஏன்னா நீ அந்த நெருப்புலோட அந்த ஹீட் வேவ்ஸை வச்சுட்டு அந்த தண்ணியில இருந்ததுனால உனக்கு அந்த தண்ணி சில்னஸ் தெரியல, ஸோ உனக்கு வந்து நான் கேஷ் ப்ரைஸ் தரமாட்டேன் அப்படின்னுறார். बीरबल ने देहाती कह कि कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. பீர்பால் உடனே என்ன சொல்றாரு,
நான் உனக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த gift காசை எப்படியாவது நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு அந்த தேகாத்தி கிட்ட சொல்றாரு. தேகாத்தி बीरबल के पास गया। बीरबल ने देहाती से अ, दूसरे दिन बीरबल दरबार में नहीं आया तो अकबर बीरबल के घर गए। அடுத்த நாள் என்னாச்சுன்னா பீர்பால் வந்து வரவே இல்லை கோர்ட்டுக்கு இன்னைக்கு மீனா கிங்டம்க்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் போறாரு பீர்பாலை பார்க்க. बीरबल चूल्हे से 5 फुट ऊंचे सीके पर की हाड़ी में चावल पका रहा था। அடுப்புல இருந்து 5 ஃபீட்டுக்கு மேல பானையை கட்டி அவர் வந்து சாப்பாடை குக் பண்ணிக்கிட்டாரு. अकबर ने बीरबल से पूछा कि चूल्हे का ताप 5 फुट दूर की हाड़ी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा? நீ வந்து இந்த உப்புக்கும் அந்த பனைக்கும் 5 ஃபீட்ஸ்ல வந்து நீ குக் பண்ணிட்டு இருக்க. இந்த ஹீட் எப்படி அந்த பானைக்கு ஹீட் ஆகி அதுக்குள்ள ரைஸ் குக் ஆகும் கேக்குறார். बीरबल मुस्कुराते हुए बोला कि जब आपके बगीचे के दिए गर्मी 10 फुट की सर्दी को दूर कर सकती है, एक चूल्हा 5 फुट तक अपने ताप से ही पक सकेगा அப்படிங்கிறார். நீங்க சொல்றீங்க 10 அடி தள்ளி இருந்த அந்த நெருப்பு கட்டையிலன்னு வந்த நெருப்புனால ஒருத்தனுக்கு சில்னஸ் தெரியாம வாமா இருந்துட்டான், ஆனாலும் கிஃப்ட் யாதுங்க. அப்படி இருக்கும்போது இது வெறும் 5 அடி தானே, இதனோட நெருப்பு அது பட்டு அந்த சாப்பாடு வந்து குக் ஆகா அப்படின்னு வந்து கேக்குறாரு. பாஷா பீர்பா கி சம்யோசித் புத்தி சே பிரபாவித் हुई। பாட்ஷாக்கு வந்து பீர்பாலோட இந்த புத்திசாலி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, ஆச்சரியப்பட்டாரு. उन्होंने देहाती को बुलाकर पुरस्कार दी और बीरबल के खूब तारीफ की। உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த வில்லேஜரை கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 5,000 இனாமையும் கொடுத்தாரு. அப்புறம் பீர்பாலையும் பயங்கரமா பிரைஸ் பண்ணாரு. இதுதான் வந்து இந்த லெசனோட ஷாரான்சர். இது ரொம்ப வந்து பார்க்க பெருசா இருக்கும். ஆனா நீங்க இன்னொரு வாட்டி படிச்சு பார்த்து என் வீடியோவோட சேர்ந்து படிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். அஹ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்னோட அடுத்த வீடியோல இந்த லெசன் இருக்கிற மற்ற எக்ஸசைஸ் பார்ட்டியும் நான் வந்து அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ. ஆல் பெஸ்ட்.